சரி, காலத்தை படைத்தவன் அல்லாஹ். இப்போ புத்தாண்டு என்று வருகிற பொழுது நாம ஜனவரியை பார்க்கறதே இல்லையா, அல்லது மார்ச் ஏப்ரல் மேன்னு பார்க்கறதே இல்லையா? அந்த காலத்திற்கு நாம் எதிரி இல்லை, நல்லா விளங்கணும். காலத்திற்கு எதிரி அல்ல, இந்த வருடத்தை நிர்ணயித்தவன் அல்லாஹ். கொண்டாடாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இப்போ நான் இஸ்லாமியன் காலண்டை தாங்க பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஹிஜ்ரி வருஷமே என்ன போறேன்னே தெரியாது. அது வேற விஷயம். அந்த அளவுக்குலாம் நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் இந்த கிரியோரியன் காலண்டரை ஒட்டி தான் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். ஒரு செல்லானை ஃபுல் பண்ணுறதா இருந்தாலும், அல்லது ஒரு பெட்டிஷனில் நம்ம கொடுக்கறதா இருந்தாலும், சிக்னேச்சர் நம்ம சைன் போடுறதா இருந்தாலும், டேட்டு சிக்னேச்சரை போடுறோம். அதில் உட்காந்து ரஜபு ஷாபான்லாம் பார்த்துட்டு எழுதிட்டு இருக்க முடியாது. அதில் போய் பேங்க்கில் நம்ம காசு போடும்போது இல்லைங்க இது ரஜபு மாதம் அப்படின்னா அவன் மேலே கீழே முழிப்பான். என்ன டேட் இருக்குப்பா அதை போடுங்க அப்படிமா, இல்லையா? அப்புறம் இந்த நாளை ஒட்டி தான் நம்ம வாழ்கிறோம். அப்புறம் இது மார்க்கத்திற்கு தடையா என்றால் இல்லை. ஏன்னா காலம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்வது, ஒரு வருட பிறப்பு என்றால் அது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்பதாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதித்து விடலாம் என்பதாக, சாகாத சரித்திரத்தை சகாப்தமாக்கி விடலாம் என்பதாக நாம் கருத்தில் கொண்டு அந்த நாளில் கலாச்சாரமாக நாகரீக கேடுகள், அநாகரீகம் அரங்கப்படுகிறதே, அரங்கேற்றப்படுகிறதே, அதை தான் இஸ்லாம் வன்முறையாக கண்டிக்கிறது. அதுதான் நபிமொழி வாழ்க்கை நமக்கு வன்முறையாக கண்டிக்கிறது. அதுதான் நபியின் வாழ்க்கை, நபியின் வாழ்வியல், நபியின் மொழியியல், நபியின் பண்பாடு நமக்கு மிக தெளிவாக துல்லியமாக இதை வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், அந்த நாளில் ஹராமான விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்பதாக மக்களுடைய கண்ணோட்டம்.